அமிர்தா இன்டர்நேஷனல் இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் கல்லூரியில் ஓணம் பண்டிகை கொண்டாட்டம். கேரளாவில் கொண்டாடப்படும் பாரம்பரியமிக்க ஓணம் பண்டிகையினை அனைத்து தரப்பு மக்களும் உற்சாகமாக கொண்டாடி மகிழ்வார்கள். கேரள மன்னன் மகாபலி சக்கரவர்த்தி ஒவ்வொரு ஆண்டும் தன் நாட்டு மக்களை காண வரும் நாளே ஓணம் பண்டிகையாக கொண்டாடப்படுகிறது. இந்த நாளில் தங்கள் வீடு தேடி வரும் மகாபலி அரசனை வரவேற்கும் விதமாக பல்வேறு வகையான பூக்களால் அத்தப்பூ கோலம் இடுவதை வழக்கமாக வைத்திருக்கிறார்கள். தற்போது கேரளாவில் மட்டுமல்லாமல் தமிழகத்திலும் அதிக அளவில் ஓணம் பண்டிகையை கொண்டாடி வருகின்றனர். கேரளா மட்டுமின்றி தமிழகத்திலும் இப்பண்டிகையை உற்சாகமாக கொண்டாடி வருகின்றனர். எனவே ஓணம் பண்டிகையை கொண்டாடும் விதமாக தடாகம் சாலையில் இயங்கி வரும் அமிர்தா இன்டர்நேஷனல் இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் கல்லூரியில் கல்லூரி தலைமை செயல் அதிகாரி சுரேஷ்குமார் தலைமையில் ஓணம் சத்யா நிகழ்ச்சி நடைபெற்றது. இதில் மாணவியர்கள் அத்தப்பூ கோலம் போட்டு மகாபலி சக்கரவர்த்திக்கு வரவேற்பு அளித்தனர். மேலும் ஊஞ்சல், வடம் பிடித்து இழுத்தல், உரியடி, பந்து விளையாட்டு, ஓணம் சத்யா விருந்து என ஓணம் பண்டிகை மிக சிறப்பாக கொண்டாடினர். இந்நிகழ்ச்சியில் ரேடிசன் ப்ளூ நட்சத்திர ஹோட்டலின் HR ஸ்பெஷலிஸ்ட் வினிதா சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு சிறப்பித்தார். பின்னர் மாணவ மாணவியர்கள் ஏற்பாடு செய்த ஓணம் சத்யா விருந்தில் உணவு வகைகளை மதிப்பீடு செய்து சான்றிதழ்கள் வழங்கினார். இதுகுறித்து கூறுகையில், ஓணம் பண்டிகையில் மிகவும் சிறப்பு சத்யா விருந்தாகும். அதில் 20 முதல் 26 வகையான உணவு வைக்கப்படும் என்றார். ஆனால் இங்கு கோவை அமிர்தா மாணவ மாணவியர்கள் 30க்கும் மேற்பட்ட உணவு வகைகள் வைத்து அசத்தியுள்ளார்கள். அமிர்தா இன்ஸ்டிடியூட்டிற்கும் எங்களது ரேடிசன் ப்ளூ நிறுவனத்திற்கும் ஒரு நீண்ட கால பந்தம் உள்ளது. இங்கு பயிலும் மாணவர்கள் பயிற்சிக்காக வருவார்கள். அவர்கள் மிகவும் திறம்பட செயல்படுகின்றனர். அதற்கு முக்கிய காரணம் CEO சுரேஷ்குமார் தான். எனவே அவருக்கு எனது மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் என்றார். இந்நிகழ்ச்சியில் இன்ஸ்டிடியூட் AO புவனேஸ்வரி, HOD கார்த்திக் கேசவன் மற்றும் மாணவ மாணவியர்கள் உட்பட ஏராளமானோர் கலந்து கொண்டனர். வணக்கம், என் பேர் வினிதா. நான் ரேடிசன் ப்ளூ ஹோட்டலில் HR ஸ்பெஷலிஸ்டாக இப்போ ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கேன். ஸோ இன்றைக்கி வந்து ஓணம் ஃபெஸ்டிவல் அமிர்தா காலேஜில் நடக்குது, அந்த செலிப்ரேஷன். ஸோ பேசிக்காக இங்கே வந்துட்டு ரங்கோலி காம்படிஷன் அண்ட் கல்ச்சுரல்ஸ் நடந்திருக்கு. அண்ட் நமக்கு ஃபுட் காம்படிஷன்ஸ் இருந்துச்சு. லைக் வெரைட்டி ஆஃப் ஓணம் சத்யா வச்சுருந்தாங்க. அதில் மேக்ஸிமம் பண்ணது வந்துட்டு 40 வெரைட்டி ஆஃப் ஃபுட்ஸ். அண்ட் மேக்ஸிமம் ஸ்டூடெண்ட்ஸ் பார்ட்டிசிபேட்டர் வந்துட்டு நமக்கு ஃபர்ஸ்ட் இயர்ஸில் பண்ணியிருக்காங்க. அண்ட் இட் வாஸ் ரொம்பவே நல்லா இருந்துச்சு. அவங்க பண்ணது எல்லாமே அவங்களோட 100% எஃபர்ட் போட்டிருக்காங்க அதை பண்ணுறதுக்காக. அண்ட் நம்ம அமிர்தா காலேஜ்லேருந்து ஸ்டூடெண்ட்ஸ் நிறைய பேர் நம்ம ஹோட்டலில் ட்ரைனிங் பண்ணியிருக்காங்க. OJT, IET எல்லாமே பண்ணியிருக்காங்க. வருஷம் அவங்க எல்லா சப்போர்ட்டுமே அவங்களால என்ன முடியுமோ அது எல்லாமே ஹோட்டலுக்காக கொடுத்துட்டு தான் இருக்காங்க. அண்ட் ஸ்டூடெண்ட்ஸ் இங்கே வந்துட்டு தே ஆர் வெரி மச் தே ஆர் வெல் பிஹேவ்ட். யூஸ்வலாக சொல்ல போகணுன்னா அந்த லேர்னிங்க்கான அந்த ஒரு எபிலிட்டி அண்ட் வந்துட்டு அந்த லேர்னிங் கெப்பாசிட்டி வந்துட்டு அவங்களுக்கு ரொம்ப அதிகமாகவே இருக்குது.
ஸோ இன்னும் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ஒர்க்குக்காகவும் சரி ஐடி ஓஜேடிக்காகவும் சரி நாங்கள் வந்து யோசிக்காமல் அமிர்தா காலேஜ் வந்து கண்டிப்பாக ஹையர் பண்ணுவோம். அப்படின்றப்போ நம்ம அந்த ஃபுட்டு மட்டும் பார்க்க மாட்டோம், டேஸ்ட் மட்டும் நம்ம பார்க்க போகிறதில்ல. அவங்க எப்படி ப்ரெசென்ட் பண்ணியிருக்காங்க, த வே தே ஸ்பீக், அதில் எவ்வளோ ஐட்டம்ஸ் இருக்குது, ப்ரெசன்டேஷன் எல்லாம் சேர்த்து தான் நம்ம பார்ப்போம். அவங்களால முடிஞ்ச அளவுக்கு எல்லா எஃபர்ட்டுமே அவங்க போட்டிருக்காங்க. அண்ட் இட் வாஸ் வெரி பெஸ்ட்டாக தான் நான் சொன்ன மாதிரி 40 ஐட்டம்ஸ் வந்து அவங்க மேக்ஸிமம் 42 ஐட்டம்ஸ் வந்து பண்ணியிருக்காங்க. அண்ட் டேஸ்ட் வைஸ் ப்ரெசன்டேஷன் எல்லாமே ரொம்ப நல்லா இருக்குது. லேர்னிங் ஸ்டேஜ் ஆல்சோ முடிஞ்ச அளவுக்கு எஃபர்ட் போட்டிருக்காங்க. சரிங்க. இன்னைக்கு அமிர்தா ஹோட்டல் மேனேஜ்மெண்ட்டில் ஓணம் ஃபெஸ்டிவல் வந்து நம்ம செலிப்ரேட் பண்ணிட்டு இருக்கோம். அதுக்கு சீஃப் கெஸ்ட்டாக மிஸ்ஸஸ் வினிதா மேம் வந்து ரேடிஷன் குழுலேருந்து வந்திருக்காங்க. அவங்க இன்னைக்கு ஓணம் அப்படின்னாவே ஓணம் சதயா அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த ஓணம் சதயா அப்படின்னாவே ஃபுட்டு தான். அந்த ஃபுட்டு வந்து வெரைட்டிஸ் ஆஃப் ஃபுட்டு, அதில் வந்து மினிமம் வந்து 16லேருந்து 42 வெரைட்டிஸ் வந்து ஃபுட்டு வந்து ஸ்டூடெண்ட்ஸ் வந்து பண்ணியிருக்காங்க. அவங்களுக்கு இது வந்து ஒரு வகையான காம்படிஷன். கேரளாவோட அந்த உடை, நாகரிகம், கலாச்சாரம், அதை அவங்களுடைய பாரம்பரியத்தை பறைசாற்றும் விதமாக இன்றைக்கி மாணவர்களும் நிறைய ஆக்டிவிட்டீஸில் கலந்து கொண்டு அவார்ட்ஸும் வாங்கியிருக்காங்க, ப்ரைஸும் வாங்குறாங்க. தேங்க்யூ.